வெல்கம் பேக் டு கேனமில் ஒரு போன எபிசோட் பற்றி இந்த எபிசோட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பற்றி தான் நினைக்கிறேன். அதனால் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் தட்டி விட்டு வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா அப்படி இல்லையா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நான் கோச்சிக்க மாட்டேன். வளன்னு பேசாமல் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துக்கிட்டுனா எல்லாரும் பயத்தில் கடந்து கத்திக்கிட்டாங்க. எப்படி ஜெயிக்கிறது, என்ன பண்ணுறது, எப்படி நம்ம ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஒன்றே சொல்கிறான். எனக்கு அந்த நோட்ஸை பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு. அந்த நோட்ஸை பார்த்து நான் கரெக்டாக அதுபடியே செஞ்சேன். அந்த டேசன் கொடுத்த நோட்ஸை பார்த்து பண்ணோன்னே நான் கரெக்டாக அந்த ஈலிங் இருக்க அந்த குளத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த சேட் பண்ணிட்டு இருக்கிறதில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் நிறைய பேர் பசியாலும் சாப்பிட்றாங்க, மாஸ்டர்ட்டையும் செத்துக்கிட்டு இருக்காங்க. பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் ஜனஜலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் உதவும் அப்படின்னு தான் ஹீரோ அந்த நோட்ஸை கொடுத்துருப்பான். அதை வச்சு அந்த பொண்ணு அதுவும் ஹீரோ கொடுத்த நோட்ஸை வச்சு எப்படியும் அந்த இடத்துக்கு போயிடும். நம்ம ஹீரோ பார்க்குறான். ஒரு வழியாக நம்ம கொடுத்த நோட்ஸை வச்சு எல்லாரும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா, இதுவும் நல்லது தான். சரி நம்ம அடுத்தடுத்து போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கீழே படிக்கட்டு மட்டும் போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹீரோ அந்த மிஸ்டீரியஸ் கிங்கிட்டேருந்து ஒரு க்ளவுஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பான். அது அட்டாக் போகிறோன்னு அதிகரிக்கும். ஓ நீ இந்த க்ளவுஸ் எதுக்கு வாங்குற? ஓ அப்போனா அந்த கெல்ட்டு பயில்ட்டேருந்து நீ ஆர்கேன்ஸோட கற்றுக்கிட்ட. சரி இந்தா இதை வச்சுக்க. நீ அந்த க்ளவுஸை போட்டுக்கிட்டீங்கன்னா உன்னால் அட்டாக் பவர் அதிகரிக்க முடியும். அந்த ஆர்கேன்ஸோட தானே கற்றுக்கிட்ட அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த ஸ்மித் அந்த சாஃப்ட்வேருக்கும் கேட்டுருக்காரு. நம்ம ஹீரோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சரி நம்ம அடுத்த செகண்ட் ஃப்ளோருக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பொறுமை இறங்கி போயிட்டு இருக்கான். சரி நீ அடுத்த ஃப்ளோருக்கு போனீங்கன்னா அந்த மான்ஸ்டர் ராட் மான்ஸ்டர் இருக்கும்ல, அதோட தோலும் அதோட பல்லும் நல்ல விலைக்கு போகும். நீ அப்படி அதை போட்டு தரீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். ராட் மாஸ்டரா சரி அங்கே கிளம்ப வேண்டியதான். பொறுமையாக படிக்கட்டில் இறங்கி போயிட்டு இருக்கான் ஹீரோ. போக அப்படியே ஒரு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்குது நிறையா. என்னென்னு பார்த்தா ஹீரோ செகண்ட் ஃப்ளோருக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிக்கிறதுனால ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் நல்லது. எப்பா நம்ம ஃபஸ்ட்டு வந்ததுனால இவ்வளோ நோட்டிஃபிகேஷனா அப்படின்னு பார்க்குறான். சரி அந்த குரூப்பில் அப்படி என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ மெசேஜ் பார் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோடனே மெசேஜ் அள்ளுது. ரொம்ப நன்றி நீங்கள் இப்படி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோவுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோ பார்க்குறதுக்கு அப்படியே விர்ச்சுவல் ரியாலிட்டியில் வரோம். ஹீரோவை பார்த்து என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ கொடுத்த அந்த அட்வைஸ்னால எல்லோரும் இப்போ நல்லா வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ இப்படி கொடுக்குறது எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவா அவனை சொல்கிறான். நீ சொல்கிற மாட்டான்னு நினைக்கலாம், ஆனால் எல்லாரும் உயிர் வாழணும்னா இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, இது உனக்கே பெரிய ஆபத்தில் போய் முடிக்கிண்டா. இப்படி எல்லாத்தையும் நீ சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு கேமு தானே, இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க நம்மளுக்கு மேலே போயிட மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ பற்றி அவன் சொல்கிறான். அடே நான் இதெல்லாம் சொன்ன ஒன்றிந்தாண்டா நம்ம மனுஷன் இனமே உயிரோடு இருக்கும். ஏன்னா நம்மளோட போராட்டம்டா அது, அதனால தானே அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஒழுங்கா நான் சொல்கிறது கேளு, நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் ஹீரோட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்து நீ கரெக்டாக பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது நீ சொன்ன மட்டுமே நான் கரெக்டாக பண்ணனே. நீ அனுப்பின மெசேஜை பார்த்த உடனே நீ என்ன சொன்னியோ அதை அக்யூரேட்டாக பயன்படுத்தி நானும் போயிட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணி நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி அங்கே வேறு யாரும் வித்தியாசமாக பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அதே வித்தியாசமாவா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டு இருக்கான். ஆமாம் ஒரு வயசானவரில் யாரும் பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு வயசானவர் அங்கே பார்த்தேன் தான் நினைக்கிறேன். ஆனால் நான் அதை பற்றி மட்டும் சொல்கிறதுக்கு விரும்பலை. அது என்னோட கஷ்டகாலம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ வேதனைப்பட்டேன், எவ்வளோ துக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவன் தலையில் டங்குன்னு ஒரு அடியை போட்டு விட்ருவோம். ஏன்டா என் தலையில் அடிச்ச அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது பேசினது போதும் நீ வீட்டு லெவலப் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவான். ஹீரோட போன வாழ்க்கையில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறான். இப்போ நம்ம லெவலப் பண்ணுற ஒன்றி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நானும் போய் டெவலப் பண்ணுறேன், நீ சொன்னது கரெக்டு தான், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக இங்கேருந்து போகிறான். ஹீரோ யாரையும் தேடிட்டு இருக்கான், யாருன்னு தான் தெரில, அதை பின்னாடி பார்த்துக்கலாம் வாங்க. நான் அடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்கும்போது நானா அடுத்து செகண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறேன், அங்கே போயிட்டு அதை கிளியர் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அடே ஏன்டா இப்படி ரிஸ்க் எடுக்கிற, எல்லாரும் ஒன்றே டார்கெட் பண்ணுவாங்க அடுத்து அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடும். நம்ம ஹீரோ சொல்கிறான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும் இது ஒன்றும் ட்ரையல் கிடையாது, இது செகண்ட் ஃப்ளோர் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுதான் நம்மளோட மெயின் கொஸ்டே ஆரம்பிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு டோர் மட்டும் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கான். நிறைய காப்ளின் உள்ளே உட்காந்துருக்கு. ஹீரோ அந்த டோரை அடித்து உதச்சிட்டு பார்க்குறான். ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது நிறைய காப்ளின் இங்கே இருக்குன்னு. சரி நம்ம வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட போவையும் அம்பையும் எடுக்கிறான். ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காப்ளின் இருக்குது தெரியுது. அதில் ஸ்பைக் பண்ணுற காப்ளின்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு முடியாந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அம்பை எடுத்து சும்மா சர மாதிரி பாகுபலியில் ஹீரோ எப்படியோ அதே மட்டும் நம்ம ஹீரோவும் முனம்பு விடாமல் உரம் போட்டு எல்லா காப்ளினும் காலி பண்ணுவோம். அம்பு விட்ற காப்ளின்லாம் காலி பண்ணிடுவோம். அதில் டேங்கர் மட்டும் ஒரு காப்ளின் இருக்கும், அது சீல்டை வச்சுக்கிட்டு அந்த அம்புலாம் தடுத்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ண பக்கத்தில் வந்துடும். பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ அவனோட சீல்டை எடுத்து வச்சு அதை முட்டி தள்ளி விட்டு அதை போட்டு தள்ளிடுவான். ஹீரோ எடுத்து அப்படியே அந்த சீல்டை அது மூஞ்சிலேயே ஒரு எத்து அப்படியே மாசாக ஒரு போஸ் கொடுப்பான் பாருங்க ஹீரோ, வெறித்தனமாக இருக்கும். அதை அடித்து முடிச்சுட்டு சரி
அடுத்து எக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த காப்ளின் ஒரு சத்தம் ஓடுமாருங்க. எல்லா காப்ளினும் அந்த சத்தத்தை கேட்டு இங்கே வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவும் அவங்களாவே பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்களா, சரி நம்மளுக்கு வேலை மிச்சம், எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு எல்லா மெட்டீரியலையும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு காப்ளினோட கத்தியை பார்ப்போம். இது நல்லா இருக்கே, இது நம்ம எடுத்துக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காப்ளினை அழிக்கிறதுக்கு தன்னோட மந்திரக்கோலை எடுப்பான். அதுலேருந்து ஃபயர் பாலை போட்டு அடித்து அந்த மொத்த இடத்தையும் சிதறடிச்சிருவான். கடைசியில் பார்த்தா ஹீரோட கையில் அந்த கத்தி இருக்கும். என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். மொத்த காப்ளினையும் போட்டு தள்ளிட்டு ஹீரோ அந்த ஷீல்டு, கத்தி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருப்பான். அந்த ஒர்க் ஷாப்பில் வாங்குறதோட இந்த சோடை நல்லா தான் இருக்குது. அதுவும் இந்த டவர்லேயே கிடைக்கிது நம்மளுக்கு. நிறைய பொருள் நம்ம இப்படியே சேர்த்து நம்ம நிறைய சேர்த்துருவோம் போலயே அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். அந்த இடத்துல ராகி ராடாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இது அந்த இடம் தானே, நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ராகி ராடாஸுங்கிற அப்படி இடத்த ஹீரோ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால ஹீரோவுக்கு போனஸ் பாயிண்டாக ஹீரோட இன்டெலிஜென்ட் அதிகரிக்குது. அதே மட்டும் அந்த கடவுள் ஹீரோட சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால ஹீரோவுக்கு ஒரு கொஸ்ட்டு ஜென்ரேட் ஆகுது. ராகி ராடாஸ் உங்களை சோதிக்க விரும்புகிறாரு, அதனால் நீங்கள் இந்த கொஸ்ட்டை ஏற்றிக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்கும்போது, நான் ஒன்றும் கோலை கிடையாது, நான் கண்டிப்பாக இந்த கொஸ்ட்டை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உன்னோட ஆயுதத்தை எடுக்கிறான். அந்த ஆயுதத்தை எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த கொஸ்ட்டை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சொன்ன உடனே ராகி ராடாஸ் அப்படிங்கிற அந்த கடவுளோட அந்த சர்வெண்ட் அங்கே வர ஆரம்பிக்கிறான். அவங்க வரும்போதே ஃபுல்லாக ஆர்மர் செட்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமான ஒரு என்ட்ரியை கொடுக்குறான். அவன் தான் ராகி ராடாஸோட சர்வெண்ட்டுன்னு நோட்டிஃபிகேஷனில் காட்டுது. ஃபுல் ஆர்மர் செட்டு போட்டுக்கிட்டு எந்த ஒரு கேப்புமே இல்லை. அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத அளவுக்கு அவன் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஜர்க்காக வரான். அவனும் ஹீரோ பார்த்து சண்டைக்கு தயாராகிட்டு இருக்கான். அவனோட வாள் எடுத்து ஹீரோ பக்கம் நீட்டுறான். ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ணுறது எப்படிச்சும் தடுக்கணும்னு நினச்சிட்டு அவன் பண்ணுற அட்டாக்கை தன்னோட ஷீல்டில் தடுக்கிறான். ஷீல்டில் தடுத்தும் ஹீரோவுக்கு 25 டேமேஜ் போகுது. சே, ஷீல்டுலாம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறோம் போல், ஷீல்டில் தடுத்தாலும் நம்மளுக்கு டேமேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் மோடுக்கு மாறுறான். தன்னோட கையில் டுவல் சோடை எடுக்கிறான். டுவல் சோடை எடுத்து அந்த ராகி ராரஸை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அதை பார்க்கும்போது அது ஹீரோ பார்த்து பயப்படுற மட்டும் தெரியல. அதை பார்த்து ஹீரோ போய் அட்டாக் பண்ணுறான் டுவல் சோடை வச்சு. இதை நான் பயன்படுத்தி ரொம்ப நாள் ஆனாலும் இதை வச்சு நாள் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் ஹீரோவோட ஈக்குவலாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோ அதுக்கு ஃபெட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் கொடுக்குறதுனால அது அவைக்கன் ஆக ஆரம்பிக்குது. அதோட ஸ்கில்லாம் அதுக்கு திரும்ப வர ஆரம்பிக்குது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ அங்கேயும் டச் பண்ணி ஹீரோ ஓடியாந்துடுறான். டக்குன்னு மறுபடியும் போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக் பண்ணிட்டு போது அதுவும் ஹீரோ அட்டாக் பண்ண வந்துடுது. ஹீரோ அதோட ஈக்குவலாக அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவனோட கையை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன அட்டாக்னா அதான் ஆர்கேயின் ஸ்வாட் டெக்னிக். அந்த டெக்னிக்கை வச்சு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த வயசுனவர் அந்த டெக்னிக் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த டெக்னிக்கை வச்சு அதை அட்டாக் பண்ணும்போது அதுக்கு டேமேஜ் கொஞ்சம் நிறையவே போகுது. அதை பார்த்துட்டு அது கொஞ்சம் ஜெர்க் ஆகும்போது ஹீரோ அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்துடுறான். இது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது கொஞ்சம் நம்ம ரொம்ப நேரம் எடுக்கும் போலயே அந்த பேட்டில் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு இன்னொரு நோட்டிஃபிகேஷன், ஆர்கேயினோட அந்த சர்வெண்ட் அவைக்கன் ஆகுது. அதோட கான்சியஸ்க்கு அது திரும்பி வருது. ஆர்கேயினோட கான்சியஸ் திரும்பி வந்ததுனால அது தானாகவே யோசிக்கிற திறனை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது ஹீரோவுக்கு. அப்படின்னா அதோட ஸ்கில்லு இப்போ தான் அன்லாக் ஆகுதா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதோட ஸ்கில்லெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது டக்குன்னு கீழே குமிஞ்சு பார்க்குது. அதோட வயிற்றுல ஹீரோ தன்னோட கத்தியை சொருவி வச்சிருப்பான். அந்த கத்தியை பார்த்துட்டு, ஓ, இந்த கத்தி நீ சொருவி வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் தான் பண்ண போகுதுன்னு பார்த்தா அந்த கத்தியை தூக்கி விட்டு எறியும். கரெக்டாக நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்து விழுவும். நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாடை பார்த்துட்டு ஸ்வாடை எடுத்து கையில் வச்சுப்பான். அப்படின்னா நீ ஈக்குவலாக சண்டை போடலான்னு நினைக்கிறியா? சரி, நானும் இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுதிருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதுவும் ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு சோகமும் வருத்தமும் கலந்துருக்கும் அதோட மூஞ்சில. அப்படியும் அதை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ எப்படியும் அந்த அட்டாக்லாம் தடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவான் இதோட சண்டை போடுறப்ப. அது பவர்ஃபுல்லாக ஒரு அட்டாக் பண்ணும் பாருங்க, நம்ம ஹீரோவுக்கு சரியான டேமேஜ் ஆகி போயிடும். அது அப்படியே போயிட்டு செவத்தில் அடிப்பான். மறுதிருப்பியும் 25 டேமேஜ் போயிடும் ஹீரோவுக்கு. அட்டச்சை, இப்படியே போயிட்டுச்சுன்னா நம்மளால ஜெயிக்க முடியாதே. ஹீரோட கையை பார்ப்பான். ஹீரோட கையை அப்படியே விடன்னு எடுக்க ஆரம்பிக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம தோக்கடிச்சு தான் ஆகணும். எதுக்கு நம்ம பின் வாங்கிட்டு கூட வந்து சண்டை போட வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கைப்புள்ள கிளம்புடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேனான்னு சொல்லிட்டு ஹீரோட ஆரோ வெளியிடுவான் பாருங்க. வச்சு தான் அடுத்து நம்ம தமிழின் மேக் பண்ணலான் இருக்கோம். மேக் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். லிட்ரலாக பார்க்குறதுக்கு ஹீரோ ஒரு மான்ஸ்டர் மட்டும் இருப்பான். அப்படியே அது வெறியோட பார்த்துட்டு இருப்பான் பாருங்க ஹீரோ. அவ்வளோ இன்டென்ஷனாக சண்டை போடுறதுக்கு தயாராகுவான் ஹீரோ. நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அந்த ராகிடஸ் அவனோட சர்வன் தானே நீ, உன்னை நான் தோக்கடிச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ஃபுல் பவரில் சண்டை போட ஆரம்பிப்பான் அந்த ராகிடஸோட சோல்ஜரோட. ஹீரோ எவ்வளோ ஃபுல்
ஃபுல் பவரில் அட்டாக் பண்ணாலும் அவனும் நம்ம ஹீரோவுக்கு ஈக்குவலாக அவனோட பவரில் ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். 2 பேருமே சரியாக மாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அடிச்சுக்கிட்டு. நம்ம ஹீரோவை ஒன்று அடிக்க அவன் நம்ம ஹீரோவை அடிக்க அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ராக்கெட்டை சோல்ஜருக்கும் ஹீரோ டேமேஜ் கொடுப்பான், நம்ம ஹீரோவுக்கும் அந்த ராக்கெட்டை சோல்ஜர் டேமேஜ் கொடுப்பான். ஒரு ஃபேட்டலான அட்டாக்கு ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த அட்டாக்லேருந்து டக்குன்னு டார்ச் பண்ணிடுவான். ஆனால் அப்படியும் ஹீரோவுக்கு 15 டேமேஜ் போகும். அந்த அட்டாக்கை லேசாக தன்னோட உடம்புல வாங்கினதுக்கே ஹீரோவுக்கு 15 டேமேஜ் போயிடும். சரி, இப்போ விட்டா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அதை பயன்படுத்த வேண்டியதான்னு சொல்லிட்டு தன்னோட ஆரோவெல்லாம் பயன்படுத்தி அதுக்கு ஃபேட்டலான டேமேஜை கொடுக்க ஆரம்பிப்பான். 10, 11 அதுக்கும் டேமேஜ் போக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ பண்ணுற அட்டாக்லாம் தடுக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அந்த ஃபயர் பால் ஸ்டிக் இருக்குல்ல அதை எடுத்து அதில் ஃபயர் பாலை கேன்சல் பண்ணி அதுலேயும் அடிப்பான். அதுக்கு நம்ம ஹீரோட்டையும் அவ்வளோது மானா இருக்குது, வெறும் 15 மானா தான் இருக்கும். ரிமைனிங் கொஞ்சோண்டு மானா தான் இருக்குது. இதை வச்சு எப்படியாச்சும் நான் சமாளிச்சாகணுமே, இது இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். ராக்கெட்டஸோட சோல்ஜரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். நம்ம ஹீரோ இதான் நம்மளுக்கான வாய்ப்பு, நம்மளோட ஃபுல் பவரில் அட்டாக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபுல் பவரில் அட்டாக் பண்ண போவோம். அதுவும் ஃபுல் பவரில் அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி அது மேலே ஒரு அட்டாக் லான்ச் பண்ணலாம் போவோம் பாருங்க. அதை அப்படியே கத்தியை டக்குன்னு நம்ம ஹீரோ பக்கம் நீட்டும். ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து எப்படியோ தப்பிக்கிறதுக்கு பார்ப்பான். அப்படியும் ஹீரோவுக்கு டேமேஜ் விழுவும், 80% டேமேஜ் விழுந்துடும். அந்த அட்டாக்கில் ஹீரோவுக்கு சரியான டேமேஜ் விழுந்ததுனால ஹீரோவுக்கு அந்த இன்னொரு ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிடுவான். அந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிட்டு சரி நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கத்தி எடுத்து 2த்தையும் அப்படியே அதோட கழுத்தில் அப்படியே சொருவி கர சும்மா கரன்னு அறுக்க ஆரம்பிச்சிடுவான் ஹீரோ. அப்படியே ஆன்னு கத்திக்கிட்டு அடிச்சு அப்படியே உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதோட கழுத்தை சும்மா தரன்னு எடுத்து அப்படியே பிச்சு எடுத்துருவான் ஹீரோ. அதோட தலை அப்படியே துண்டாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அது ஒரு வழியாக தோக்கடிச்சிருவான். பார்த்தா அந்த ஆர்மரில் இருந்தது ஒரு மனுஷனாக தான் இருக்கும். ரொம்ப நன்றி என்னை சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போவான் அவன். ஓகே நண்பர்களே, இதோட இந்த எபிசோட் முடியுது. அதனால் வெல்கம் டு தி போன எபிசோட் பற்றி இந்த எபிசோடு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா நண்பர்களே, அப்படியே அந்த ஹைப்புங்கிற பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம கடை வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் ஹீரோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போயிருப்பான், அதோட அப்படியே ஸ்டன் ஆகி முடிச்சிட்டான். அதுலேருந்து இப்போ நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாம்.